கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோபு 29ஆம் அதிகாரம் 2வது வசனம். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அன்பானவர்களே, இங்கே யோபு நம்ம சோதனைகளுக்காகவும் வேதனைகளுக்காகவும் துக்கங்களுக்காகவும் பல பிரச்சனைகளை சந்திக்கிறதற்காகவும் அந்த மாதிரியான நாட்கள்லாம் நம்ம யாரை முன்னுதாரணமாக எடுத்துக்கோன்னு கேட்டிங்கன்னா யோபு பக்தனை எடுத்துக்குவோம். யோபு என்கிற அந்த மனிதனை குறித்து நம்ம எடுத்து அவருக்கு வந்த சோதனைகளை குறித்து நம்ம யோசிப்போம். இங்கே அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், எவ்வளோ சோதனைகள் வந்த போதும் வேதனைகள் வந்த போதும் கூட கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையில் இருந்து அவர் கொஞ்சம் கூட விலகி போகவே இல்லை. அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாரே தவிர எந்த சூழ்நிலையிலையும் அவருடைய நாமத்தை அவர் தூசிக்கலை. அவரோட மனைவி கூட ஆண்டவரோட நாமத்தை தூசிச்சுட்டு உன் ஜீவனை விட்டு செத்து போயிரு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகளை கூட அவர் கடிந்து கொண்டு கடவுள் மீது முழு நம்பிக்கையாக இருந்தார். இப்போ அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிரும். போன மாதத்தில் போன சில நாட்களில் ஆண்டவர் எனக்கு செஞ்ச நன்மையில் இதெல்லாம் மறுபடியும் எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அன்பானவர்களே, இப்போ யோபுனுடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்துப்பார். இப்போ இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் நாம் ஆண்டவரோட சமூகத்தில் கேட்குறது என்னென்னா, சென்ற மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்தீர், கண்ணை இமை காப்பது போல் எங்களை பாதுகாத்திருக்கிறீங்க, எங்களுடைய ஜீவனை பாதுகாத்திருக்கிறீங்க, எங்களுடைய சரீரத்தை பாதுகாத்திருக்கிறீங்க. அது இந்த புதிய மாதத்திலும் தொடர்ந்தால் நல்லா இருக்கும். சென்ற மாதத்தில் எத்தனையோ காரியங்களை நீங்கள் எங்களுக்காக செஞ்சுருக்கிறீங்க, அதை இந்த புதிய மாதத்திலும் நீங்கள் செஞ்சால் எங்களுக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு தான் ஆண்டவரோட சமூகத்தில் யோபு பக்தனை போல் நாமளும் கேட்கணும். இந்த புதிய மாதத்திற்குள்ளாக கடந்து வரும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு மேன்மையான விஷயம் நினச்சி பாருங்கள். நம்ம மேலே எவ்வளவு அன்பு எவ்வளவு கருணை வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த புதிய மாதத்தில் நம்ம பிரவேசிக்க முடியுது. எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் இல்லை. ஆனால் நமக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு நாளை காணும்படியாக செய்திருக்கிறார். அப்போ நம்மளோட சரீரத்தில் எவ்வளோ சுகவீனங்கள் வந்தாலும் கூட கர்த்தர் கடந்த மாதத்தில் அதுக்கு சுகத்தை கொடுத்துருப்பார். ஒரு வியாதி வந்திருந்தாவோ, ஒரு காய்ச்சல் வந்திருந்தாவோ, அல்லது ஏதாவது ஒன்று நம்மை கடந்த மாதத்தில் பாதித்திருக்குமானால் கர்த்தர் அதை சுகப்படுத்தி நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்து புதிய ஒரு மாதத்திற்காக நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆக இப்போ யோபு பக்தன் சொன்னது போல் நாமும் சொல்லணும். என்னென்னு, கடந்த மாதத்தில் நீர் எங்களை பாதுகாத்தது போல இந்த புதிய மாதத்திலும் நீங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டும். கடந்த மாதத்தில் உங்களுடைய கிரியைகள் எங்களை வழி நடத்தினது போல, உங்களுடைய கிரியைகள் எங்களை பாதுகாத்தது போல இந்த புதிய மாதத்திலும் உங்களுடைய கிரியைகள் எங்களை பாதுகாக்கணும் அப்படி சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் கேட்கணும். இப்போது ஒரு சுச்சுவேஷன், அதாவது சூழ்நிலை என்னன்னு பார்க்கணும். யோபு எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை சொல்கிறாரு? எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை, மறுபடியும் அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது. ஆனாலும் நம்பிக்கை, கர்த்தர் மேலே அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை. தன்னோட எல்லாத்தையும் உடைமைகளும் சொத்துகளும் பிள்ளைகளும் எல்லாத்தையும் இழந்து போயிடுறாரு. அவர் இழக்காமல் இருக்கிறது தன்னுடைய மனைவியை மட்டும்தான். மற்ற எல்லாத்தையும் இழந்த போதும் கூட கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை அவர் இழக்காமல் இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய ஆசீர்வாதம், எப்படி அவருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படிங்கிறது நம்ம அந்த யோபின் புஸ்தகத்தில் படிச்சிருக்கோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கடந்த மாதத்தில் எதையாவது இழந்திருந்தால் கூட நம்பிக்கையோடு இருங்க, அதை இரண்டத்தனையாக பெற்றுக்கொள்வீர்.
கடந்த மாதத்தில் உங்களோட சரீரம் சுகவீனப்பட்டு இருக்குமானால் இந்த புதிய மாதத்தில் இரண்டத்தனையான பலனை பெறுவீர்கள் நிச்சயமா. ஏன்னா கடந்த மாதத்தில் ஆண்டவர் எப்படி நம்மளை பாதுகாத்தாரோ அதுபோல் இந்த புதிய மாதத்திலும் அவர் பாதுகாக்க போகிறார். அதை நாம் அவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, போன மாதம் நீங்கள் செஞ்ச நன்மைகளுக்காக நன்றி, இந்த புதிய மாதத்திலும் நீங்கள் அதை செய்யணும். கடந்த மாதத்தில் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி, இந்த புதிய மாதத்தில் நீங்கள் செய்யுங்க. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நம்ம கேட்குறத கொடுப்பாரு. நாம் அவர்கிட்ட கேட்கறதில்லை, மனமுகுந்து அவர்கிட்ட நாம் கேட்கறதில்லை. நீங்கள் கேட்டு பாருங்கள், நிச்சயமாகவே கடவுள் உங்களுக்கு தருவார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையை கொடுத்தாரு இல்லையா? தன்னுடைய அன்பை கொடுத்தாரு, தன்னுடைய அழகை கொடுத்தாரு, தன்னுடைய இளமையை கொடுத்தாரு. இதை எல்லாமே கொடுத்தவர் நமக்கு நன்மையை தரமாட்டாரா? நமக்கு சுகத்தை தரமாட்டாரா? நமக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தரமாட்டாரா? நம்மளோட தொழில் முன்னேற்றத்தை தரமாட்டாரா? நினச்சி பாருங்கள். இந்த புதிய மாதத்தில் எல்லாவற்றையும் புதிதாக்கி தரப்போகிறார். இங்கே யோபு பக்தன் கேட்ட மாதிரி நாமளும் கேட்கணும். என்னன்னு? ஆண்டவரே, கடந்த மாதத்தில் நீர் செய்த நன்மைகள், கடந்த மாதத்தில் நீர் எனக்கு கொடுத்த பாதுகாப்பு இந்த புதிய மாதத்திலும் இருந்தால் நலமாயிருக்கும். நல்லா இருக்கும் ஆண்டவரே, எனக்கு இந்த புதிய மாதத்தில் அப்படி ஒரு பாதுகாப்பை கொடுங்க. கடந்த மாதத்தில் என்னுடைய வாழ்நாளில், என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளை இந்த புதிய மாதத்தில் செய்யுங்க. ஒருவேளை கடந்த மாதத்தில் நீங்கள் தீமைகளை அனுபவித்திருப்பீர்களே, ஆனால் அவைகளை எல்லாம் ஆண்டவர் விலக்கி போட்டு இந்த புதிய மாதத்தில் நன்மையானதை தருவார். கடந்த மாதத்தில் பிசாசனுடைய பிடிகளில் சிக்கி ஏதாவது துக்கத்தையோ வேதனையோ அனுபவித்திருப்பீர்களே, ஆனால் இந்த புதிய மாதத்தில் அவைகளை எல்லாம் களைந்து போட்டு புதியதொரு ஆசீர்வாதமான, ஒரு சமாதானமான, ஒரு நல்ல தேவனோடு இணைந்திருக்கிற, இசைந்திருக்கிற ஒரு சமாதானமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார், எனக்கும் தருவார். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரோட சமூகத்தில் யோபு பக்தன் கேட்டதை போல கேட்கணும். யோபு பக்தன் எப்படி முழு விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு கேட்டாரோ அதே மாதிரி நாமும் ஆண்டவரிடத்தில் கேட்குறப்போ நிச்சயமாகவே கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் புதிய ஆசீர்வாதம், புதிய பாதுகாப்பு, புதிய சமாதானம், புதிய வாழ்க்கை, புதிய சுகம் தருவார். நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் அந்த பாதுகாப்பு இருந்தால் நலமாயிருக்கும். கடந்த மாதத்தில் நாங்கள் வியாதிப்பட்ட போது நீர் எங்களுக்கு சுகம் கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் அந்த சுகம் தொடர்ந்தால் நலமாயிருக்கும். கடந்த மாதத்தில் எங்களுடைய வியாபாரத்தில் நீர் எங்களுக்கு லாபம் கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் அந்த லாபத்தை நாங்கள் காண்பது நலமாயிருக்கும். கடந்த மாதத்தில் நாங்கள் சகோதரத்துவமாக, குடும்பமாக, சமாதானத்தோடு தேவாலயத்திற்கு மனமகிழ்ச்சியோடு வந்தோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் அது தொடர்ந்தால் நலமாயிருக்கும். கர்த்தாவே, நாங்கள் எவைகளையெல்லாம் உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோமோ அவைகளை நீர் எங்களுக்கு தர காத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உண்மையும் உத்தமமாய் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.